அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மாயவரத்தில் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் பாரிவண்டல் தலைமையில் நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. வேற எது இருந்தால் சொல்லுங்க. பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என்று மோடி அவர்களுக்கு ஆதரவளிக்கின்ற விதத்தில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தோம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்கிறோம். இல்ல எந்த கட்சிகள்லாம் திமுகவை மக்கள் விரோத இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. அமைச்சர் பதவியிலிருந்து விலகணும் ஒரு வாரத்துல ஏதோ பார்த்தேன் நான். அது அவர் முடிவெடுக்கட்டும். அதே நேரத்தில் கோர்ட்டு நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கைக்கு நீங்க என்ன காரணம் கற்பிக்க முடியும்? நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சாட்சிகள் அழைக்க முடியும் கன்னடம் தெரிவிச்சிருந்தாங்க. அவருக்கு ஃபைனலா வார்னிங் கொடுத்திருக்காங்க. பதவி வேணுமா இல்ல வெளியில இருக்கணுமான்ட்டு. அதே மாதிரி பொன்முடி அவர்கள் பேசியது எவ்வளவு கேவலமா இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நீதிமன்றமே தாமாக முன்வந்து வழக்கு தொடுத்திருக்காங்க. அது மாதிரி துரைமுருகன் ஏற்கனவே விடுதலையான வழக்குகளை அந்த வழக்குகளை விடுதலை பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது சட்டத்தின் ஆட்சி எப்பொழுதும் நடுநிலையோடு இருக்கும். அதன்படி நடக்கிறது. இந்த ஆட்சியில குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே பயப்படுகின்ற காலமா இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் போதை மருந்து கலாச்சாரம், பட்டி தொட்டி எல்லாம் போதை சாக்லேட்டு, போதை மாத்திரைகளா, கஞ்சான்னு விற்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. சிறு பெண் குழந்தைகள்ல இருந்து மூதாட்டிகள் வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. கூலிப்படைகளின் ஆதிக்கத்தால 5000த்துக்கும் 10,000த்துக்கும் கொலை செய்கின்ற, யாரை வேணும்னாலும் கொலை செய்கின்ற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலை பெறுகிறது. மொத்தத்தில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. இது போல அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளும் தேர்தல் நேரத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை 4 ஆண்டுகள் முடிய போது ஏமாற்றி வருகிறார்கள். அதனால இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் மக்களுக்கு நிம்மதி இருக்கும். அதாவது அவங்க கணக்குப்படி இன்னும் மார்ச் மாதம் வந்திருக்காது. 2026 மார்ச்சுக்கு பிறகு மக்களாட்சி அமையும். அந்த நிவாரணங்கள்லாம் உரியபடி வழங்கப்படும். திமுக தேர்தல் வாக்குறுதிகளை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்போன்னு சொன்னாங்க. அதுக்காக அவர் எதிர்கட்சியா இருந்தப்ப அவர்கள் போராட்டத்தை பழனிசாமி ஆட்சியில இவர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவா போராட்டம் தான் செய்தாரு. இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் மக்களை எல்லோரையும் மறந்துட்டாரு. அதனால இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் வர இருக்கின்ற தேர்தல். அதாவது எங்களது தேர்தல் அறிக்கையில நீங்க விவரமா பாப்பீங்க. அவர் 2026 தேர்தல் வர்றதுக்கு 8-9 மாதங்கள் தான் இருக்கு. ஆனாலுமே அதிமுக ஒரு இடைவெளி இருக்கு. எங்களுக்குள்ள பங்காளி சண்டை தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி
இந்த நிலையில நீங்களும் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் சேர்றது ஒரு நட்பு இலக்கணும் வெளியில தெரியுது. உங்க மேல வழக்கு வந்து வாபஸ் வாங்கினது வந்து தெரியுது. ஆனாலும் அந்த கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் அவர்கள் வர்றது கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி தெரியுது. இல்ல அதாவது இன்னைக்கு திண்டுக்கல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் பயங்கர வாய்ப்போரெல்லாம் நடந்துச்சு. இப்ப நீங்கள் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்களும் வந்திருக்காங்க. அதை பத்தி ஒரு கருத்து என்னன்னு சொன்னப்ப, இன்றைக்கு நமது ஒரே இலக்கு திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றணும். அதற்கு எல்லாரும் திமுக இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒரு அணியில திரள்கிறது தான், அதன்படிதான் நாங்க சேர்ந்திருக்கோம். அதனால சொன்னேன், எங்க பழைய பங்காளிகளுக்கு எங்களுக்கு உள்ள சண்டையெல்லாம் இப்ப ஓரமா வச்சுட்டு தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் தொடரலாம்னு சொன்னேன். இருக்கு. ஆனாலுமே நம்ம வந்து ஒன்றிணைந்து 2026க்குள்ள செயல்பட்டு முடியும். தேர்தல் நேரத்துல எல்லாமே சரியா வந்துடும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி திரு ஓபிஎஸ் ஒன்னும் எங்கேயும் ஒதுக்கப்படல. அவருக்கான இடம் அப்படியே தான் இருக்கு. அவர் வந்து என்றைக்கும் எங்களால் கைவிடப்பட மாட்டார். திமுக இந்தியா கூட்டணியில ஒரு சலசலப்பு இருக்கு. ஒவ்வொரு கூட்டணியும் இன்னும் உறுதி ஆகல அப்படின்றது. சமீபத்தில் திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, திமுகவை நம்பி விசிக இல்ல அப்படின்றத சொல்றாரு. சோ இது திமுகவை நம்பி விசிக விலகிற மாதிரி இல்ல. நண்பர் திருமாவளவன் டெய்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவருக்கே நேற்று என்ன கொடுத்தாரு, இன்னைக்கு என்ன கொடுக்கிறாருன்னு அவருக்கு தெரியுதா இல்ல பார்ப்பவர்களுக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்துறது தெரியல. நேற்று கூட சொன்னாரு, மத்திய உள்துறை அமைச்சர் இந்த காஷ்மீர் படுகொலைக்கு பொறுப்பேற்று விலகல. நம்ம அருகில இருக்கிற விழுப்புரத்துல கள்ளச்சாராயத்தை குடிச்சு 66 பேர் திமுக ஆட்சியில, அதுவும் அவர் யாருக்காக போராடுறாரோ அந்த பட்டியலின மக்கள் இறந்திருக்காங்க. அதுக்காக அப்ப ஒரு முதலமைச்சர் பதவி விலகுன்னு சொல்லல. அவருடைய போக்கே வித்தியாசமா போயிட்டு. இப்போ சரி சரி.